சேனல் என்ன பார்க்க போறோம்னா, நான் வந்து எங்களோட ஊருக்கு திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம். அங்க நாங்க வந்து இன்னைக்கு லாஸ்ட் டேனால நாங்க வந்து ஆத்துக்கு போக போறோம். அந்த ஆத்துக்கு போற வழியில ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல வந்து நான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் காமிக்க போறேன். இந்த மாதிரி பாதையில தான் நான் வந்து இப்ப நடந்து போகணும். கவனமா நம்ம வந்து நடக்கணும். ஏன்னா தப்பி தப்பி நம்ம கீழே போட்டா கூட இந்த மோரிக்குள்ள விழுந்துருவோம். இல்லை இந்த முள்ளா இருக்கிற இடத்துல விழுந்துருவோம். நம்ம வந்து அடுத்ததான ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம். இது வந்து எந்த பயமும் கிடையாது. ஏன்னா இது வந்து புல்லு இருக்கிற இடம் தான். உங்கள் தண்ணி சவுண்ட் கேட்குதா? கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம சவுண்டா கேட்குது எங்களுக்கு. பாருங்க, தண்ணி அடிக்குது. எங்க ஊர்ல வந்து மழை பெஞ்சாலும் எவ்வளோ வெயில் அடிச்சாலும் தண்ணி மட்டும் குறையவே ஆகாது. எப்பவுமே தண்ணி இந்த அளவுக்கு எவ்வளோ ஃபோர்ஸா அடிக்குதுன்னு நீங்களே பாருங்க. அதான் எங்க ஊரோட ஸ்பெஷாலிட்டியே. இது வந்து நம்ம பாஸ் ஆகிறோமா ஃபெயில் ஆகிறோமா கொஞ்சம் தெரிஞ்சிடும். சவுண்ட் வந்துச்சுன்னா நம்ம பாஸ் ஆயிடுவோம். அப்படி சவுண்ட் வந்து நம்ம ஃபெயில் ஆயிடுவோம்னு நம்ம விளையாடிருக்கோம். அந்த மாதிரி செடிங்க எவ்வளோ செடி நீங்களே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி வந்து நம்ம ட்ரெஸ் எடுத்து போட்டால் ஒட்டிக்கோ. இது எங்கள் அக்கா போட்டு காமிக்கிறாங்களா.
பாருங்க என் ட்ரெஸ் மேலே அப்படியே ஒட்டிக்கும். ஒட்டலங்க. இது பாருங்க ஒட்டிக்கிச்சு. இதோட ஸ்பெஷாலிட்டிங்க அப்படியே ஒட்டிக்கும். இப்போ நிறைய வாட்டி விளையாடிருக்கோம். குத்தவும் செய்யாது, நல்லா அழகா இருக்கும். நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வழியா இறங்கி நம்மளோட அந்த ஆற்றுக்கு போகணும். பார்த்தாவே இந்த வியூ எவ்வளோ அழகா இருக்குது. பட் நிறைய பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு, கூட்டம் ஜனசாகரா ஃபுல். தண்ணி வந்து இங்க வந்து அந்த மண்டபம் வரைக்கும் தண்ணி ஃபுல்லா இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் வெயில் காலில் தண்ணி இவ்வளோண்டு. இந்த இடத்துல வந்து அப்படியே கடல் மாதிரி நிறைய ஷெல்ஸ் கூட கிடைக்கும். இப்போ நமக்கு டைம் வேற கொஞ்சம் டைம் இருக்கு குளிக்கிறதுக்கு, அதனால நம்ம செய்யலை. நமக்கு பிடிச்சி வந்துட்டோம். நீங்களே பார்க்கலாம் ஆற்றுல ஃபர்ஸ்ட் வந்தப்போ எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு. இப்போ பாருங்க யாருமே இல்லை. அவங்க 2 பேர் தான் துணி துவைச்சிட்டு இருக்காங்க. அவங்க எங்கள் சொந்தக்காரர் தான். அவங்க வந்து துணி இவ்வளோ நாள் துவைக்காம இப்போ உட்காந்து துவைச்சிட்டு இருக்காங்க. இது வாங்க நீங்கள் போல டவருங்க. நாங்கள் ஆற்றுல குளிச்சு அப்படியே ரொம்ப தப்பு நனைஞ்சிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு தான் போய் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம். அப்போ நம்ம எந்த வழியில் வந்தோமோ அதே வழியில் தான் திருப்பி அவ்வளோ தூரமாக போனோம். நாங்கள் போனோம். One eternity later. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டோம். வீட்டுக்கு குளிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் தான் பண்ணேன். அப்படியே தொப்பையாக நனைஞ்சிருக்கேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும். சரி, மாம்பழம் பிடிச்சிட்டு இருக்கு. காயான மாம்பழம் பாருங்க, எவ்வளோ பெரிய மரம். பாருங்க எவ்வளோ பெரிய, எவ்வளோ இந்த கொத்து கொத்தா இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அது